யாருக்கெல்லாம் முதலாளி ஆக ஆசை அப்படின்னு கேட்டால் நம்மள பல பேர் நான் அப்படிம்போம். அதாவது எல்லாருக்குமே முதலாளி ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கணும். அந்த மாதிரி முதலாளி ஆகிறதுக்கு ஏதாவது அனுபவம் அண்டு குணாதிசயங்கள், உண்மையை சொல்ல போனால் தகுதி தேவையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்காக வேலை பார்த்து கொடுக்குறவங்க நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்து முன் அவங்களுக்கான ஊதியத்தை கொடுக்கறது. நம்மளுக்கு வேலை பார்க்காங்க இல்லையா, அவங்களுடைய நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்து முன் அவங்களுக்கான ஊதியத்தை கொடுக்கறது. சம்பளம் வந்துடும், தந்துடுறேன், நாளைக்கு தந்துடுறேன், நாளை கழிச்சு வந்துடும், அடுத்த மாதம் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி காரணங்கள் சொல்லாமல் அவங்களுக்கும் 1000 தேவைகள் இருக்குன்னு சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு உழைப்பாளிகளுக்கு உழைத்து முடித்த அடுத்த நொடி அவங்களுக்கான ஊதியத்தை கொடுக்கறது. இதுதான் அந்த முதலாளியான்கிற அரியணையில் உட்கார்றதுக்கான அந்த பொறுப்பில் அமர்ற அந்த குணாதிசயங்கள், அனுபவம், தகுதின்னு கூட பெரியவங்க சொல்கிறாங்க. இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட ஒரு பெரிய நிறுவனத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற எல்லாத்தையுமே தன்னுடைய குடும்பத்தாராக நினச்சி அவங்கள நல்லா பார்த்துக்கிற ஒரு முதலாளி சொன்னது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். மீண்டும் சந்திப்போம்.